வணக்கம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடிய அந்த விவரமானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான இந்த ஒப்பந்தமானது அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது கையொப்பமாகி இருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் இந்த ஒப்பந்தத்தில் தற்பொழுது கையொப்பமிட்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தனி தொகுதிகள் மற்றும் 2 பொது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த முறை பார்த்தோமேனால் 4 தனி தொகுதிகள் 2 பொது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை கூடுதலாக 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்தோமேனால் மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. அதே போன்று பிரதான கட்சிகள் அனைத்தும் கூடுதல் தொகுதிகளை கேட்டு தொடர்ந்து திமுகவை நச்சரித்து வந்த நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு கட்சியாக அந்த தொகுதி பங்கீடுகள் தற்பொழுது முடிவடைந்து வருகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதே போன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கான அந்த ஒப்பந்தம் குறித்த விவரம் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் 8 தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்றும் தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 10 தொகுதிகள் வரை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 8 தொகுதிகளை ஒதுக்கி திமுக தற்பொழுது அதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்பது குறித்த விவரமானது வெளியாகும். தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரமும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் பார்த்தோமேனால் ஒரு தொகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற 3 தொகுதிகளிலும் தனித்தும் களம் காண இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்பொழுது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அந்த 8 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. இதில் கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதிகளில் மாற்றாக ஒரு சில தொகுதிகள் மாற்றி கொடுக்கப்படும் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதில் காட்டுமன்னார் கோவில், அதே போன்ற அரக்கோணம் உள்ளிட்ட தொகுதிகள் கடந்த முறை போட்டியிடப்பட்ட நிலையில் இந்த முறை அந்த தொகுதிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 6 தனி தொகுதிகள் மற்றும் 2 பொது தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. இன்னும் தேமுதிக மற்றும் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு மட்டுமே தொகுதி பங்கீடு முடிவடைய இருக்கிறது. அது குறித்த முடிவும் நாளைய தினம் ஒப்பந்தம் கையொப்பமாகும் என்றும் அதற்கு பின்பு கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்த விவரமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது.